கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்கள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறவர். ஆகவே அவருக்கு பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே நாம் தேவனிடத்திலே வரும்பொழுது நாம் அந்த நாளிலே நாம் கவலைப்படக்கூடாது, விசாரப்படக்கூடாது, நாம் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி அதாவது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நெகேமியா நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்ட வந்த பொழுது ஜனங்களை எல்லாம் கூட்டி எஸ்ரா என்ற வேத பாரகனும் அவரும் மற்றும் பலரும் சேர்ந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஜனங்களுக்கு வாசித்து காட்டின பொழுது, அதை விளக்கி சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாரும் அழுதார்கள். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாயிருப்பது தான் அவருக்கு பிரியம். மேலும் அவருடைய நாளிலே, அவருடைய பரிசுத்தமான நாளிலே நாம் நிச்சயமாகவே மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட நேரத்தில், அப்படிப்பட்ட நாளில் நாம் துக்கத்தோடு இருந்தால், கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது தேவனுக்கு பிரியமாயிராது. அதை தான் இங்கே நெகேமியாவும் எஸ்ராவும் ஜனங்களுக்கு சொன்னார்கள். மேலும் அவர்கள் சொன்னது, அந்த நாளிலே 10ஆம் வசனம், பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். அது ஒரு பண்டிகையை போல, கர்த்தருடைய நாள் ஒரு பண்டிகையை போன்று, அது தேவனுக்கு பரிசுத்தமான நாள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஓய்வு நாட்களை நாம் கர்த்தருக்கென்று ஆசரிக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியோடு அந்த நாளை ஆசரிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், அதிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்தமான நாளாகிய ஓய்வு நாளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த நாளிலே நாம் மகிழ்ச்சியை காத்து கொள்ளுவோம். அதுவே நம்முடைய பலனாக இருக்கிறது. கர்த்தருக்குள்ளே நம்மை பலப்படுத்துவோம், அதாவது மகிழ்ச்சியாக இருப்போம். சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே, எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். தேவனிடத்திலே நாம் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை துணையாக கொள்ளும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் பொழுது நாம் கவலைப்பட மாட்டோம். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியாக இருப்போம், அது நமக்கு பலனாயிருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஓய்வு நாளிலே நாங்கள் இது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாளாக ஆனபடியால் நாங்களும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.